Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I am Nazira. இந்த வீடியோல வந்து சின்ன டாபிக் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்கலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். நான் எதுக்குமே வந்து டெஃபினிஷன் சொல்லி அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக மாட்டேன். அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். ஓகேவா? நீங்களே டெஃபினிஷன் எழுதுவீங்க. ஓகே, நான் வில் கெட் இன் டு த வீடியோ. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். நான் வந்து லீவ் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடுறதுக்கு தனியா வீடியோ இன்னும் எதுவுமே அப்லோட் பண்ணல. பட் நான் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சுன்னா அதான் நெக்ஸ்ட் வீடியோவா இருக்கும். பட் நான் பேசிக்கா ஐடியா கொடுத்துருக்கேன் எப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் போடணும் அப்படின்னு. ஸோ லிசன், ஹைட்ரஜன் வந்து அது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ 1 எலக்ட்ரான் இருக்கும் ஹைட்ரஜன் கிட்ட. அது என்ன பண்ண ட்ரை பண்ணும்? இன்னொரு எலக்ட்ரான் வாங்கிட்டு டூப்ளெட் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹைட்ரஜன் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரின். ஃப்ளூரின் கிட்ட வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது எதுக்கு ட்ரை பண்ணும்? இன்னும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு 8 ஆகிட்டு ஆக்டேட் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃப்ளூரின் ட்ரை பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா ஃப்ளூரின் கிட்ட இருந்து ஒன்னு வாங்கிட்டு அது டூப்ளேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ளூரின் என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் இருந்து ஒன்னு வாங்கிட்டு ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மியூச்சுவல் ஷேரிங்ல இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து இவங்க ஒண்ணு வாங்கிப்பாங்க, இவங்க கிட்ட இருந்து இவங்க ஒண்ணு வாங்கிப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஷேரிங்ல இருப்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்? மியூச்சுவல் ஷேரிங்னா கோவலன்ட் பாண்ட் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் இடையில இங்க என்ன பாண்ட் இருக்கு? கோவலன்ட் பாண்ட் இருக்கு. கோவலன்ட் பாண்டிங்க ஐ கேன் ஆல்சோ டெல் தட் ஆஸ் இன்ட்ராமாலிகுலர் பாண்டிங். இன்ட்ராமாலிகுலர்னா அதுக்குள்ளேயே தான் வந்து ஷேரிங் நடந்துக்கும். பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து போய் அது ஷேரிங்ல இருக்காது. ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் கிளியரா புரியும். லிசன், இதுல ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஹைட்ரஜனை கம்பேர் பண்றப்ப எனக்கு ஃப்ளூரின் வந்து ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கு. ஓகே, சோ இது எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இது பக்கமா இழுத்துக்க ட்ரை பண்ணும். ஃப்ளூரின் கிட்டயே இழுத்துக்கிறதுக்கு தான் ஃப்ளூரின் ட்ரை பண்ணும். ஏன்? அது ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கு. சோ இது கிட்ட இருந்து இருக்கிற எலக்ட்ரானை ஃப்ளூரின் சைடு இழுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னா இப்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சோ வாங்கிக்கிறாங்கல்ல, அவங்க ஏன் வாங்கிக்கிறாங்க? அவங்க கிட்ட இல்ல, வாங்கிக்கிறாங்க. அதனால அவங்க மேல வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஏறிக்கிட்டே போகும். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதாவது அவங்க நெகட்டிவா இருக்காங்க. அதனால இவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்? சோ அதே மாதிரி see here, ஃப்ளூரின் என்ன பண்ணுது? ஹைட்ரஜன்டேருந்து இருக்கிற எலக்ட்ரானை இந்த பக்கம் இழுத்துக்குது. இந்த பக்கம் இழுத்துக்குதுன்னா இந்த பக்கமே வாங்கிக்குது. அப்பனா இது வந்து குடுக்குது. ஓகே, சோ குடுக்கறதுனால இது மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது ஹைட்ரஜன் மேல. ஃப்ளூரின் வந்து வாங்கிக்குது. அதனால இது மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்துருது. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றேன்னா நான் இதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் குளோரைட இங்க வைக்கிறேன். ஓகே, சோ அப்படி வைக்கிறப்ப இதே மாதிரி தானே இந்த ஸ்ட்ரக்சரும் இருக்கும். இதுவும் ஒண்ணுதான். பட் இது பக்கத்துல நான் இதை வைக்கிறேன். ஓகே, சோ இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஃப்ளூரின் பக்கத்துல இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் பண்ணுமா? பக்கத்துல வச்சேன்னா இங்க இருக்கிற பாசிட்டிவும் இங்க இருக்கிற நெகட்டிவும் எனக்கு அட்ராக்ட் ஆகும். சோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இது ரெண்டுத்துக்கும் இடையில. ஓகே, சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இதுக்கும் இடையில எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகல. ஹைட்ரஜன், ஃப்ளூரின் இது ரெண்டுத்துக்கும் இடையில எதுவுமே ஆகல. ஓகே, என்ன பண்றாங்க? பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தவங்க கிட்ட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்கிறாங்க. சோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் எனக்கு வந்து என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் இன்டர் மாலிகுலர் பாண்டிங். இன்டர்னா இன்னொருத்தவங்க கிட்ட, இன்டர் இன்டர்சேஞ்ச் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து. ஓகேவா? சோ ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இதே கோவலன்ட்னா என்ன பண்ணிருக்கோம்? அதுங்களுக்குள்ளேயே தான் ஷேர் ஆகியிருக்கும். ஓகே, சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் கிட்ட அது வந்து ஷேரிங்ல இல்ல. அது கூட இருக்கிறவங்க கிட்டயே தான் அது ஷேரிங்ல இருக்கு. இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து அவங்க வந்து ஷேரிங்ல இல்ல. ஓகேவா? சோ அத மாதிரி இல்லாம இருக்கிறதுனால இது என்னது? கோவலன்ட் பாண்ட். இட் இஸ் a மியூச்சுவல் ஷேரிங். ஓகே, பட் இவங்க என்ன பண்றாங்க? இன்டர்சேஞ்ச் ஆகி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ரைட்? சோ இதான் வந்து என்னது? ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் இன்டர்மாலிகுலர் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் லிசன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஹைட்ரஜன், ஃப்ளூரின் இதுல வந்து ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொன்னேன். ஹைட்ரஜன் வந்து ஃப்ளூரின் கம்பேர் பண்றப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதுக்கு கம்மியா தான் இருக்கும். இப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வச்சு பார்த்தோம்னா ஃப்ளூரினுக்கு அரௌண்ட் 4 கிட்ட வரும். ஓகே, ஹைட்ரஜனுக்கு அரௌண்ட் 2.1. ரெண்டுத்தையும் வந்து நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்ப ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கனால இது வந்து ஹைலி போலரைஸ்டு மாலிகுலா இருக்கு. சோ ஹைலி போலரைஸ்டு மாலிகுலால தான் எனக்கு ஹைட்ரஜன் பாண்டை எக்ஸிபிட் பண்ண முடியும். See, again I'm telling,
இதுக்கும் இதுக்கும் இடையில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகம்ன்றனால அது வந்து ஹைலி போலரைஸ்டு மாலிக்யூல். சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கும் இதுக்கும் இடையில எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தட்ஸ் அ ஹைலி போலரைஸ்டு மாலிக்யூல். ஓகே, ஸோ நவ் லிசன். இப்போ வந்து CH4 இதுல வந்து எனக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமா? இங்க ஹைட்ரஜன் தான் இருக்குல்ல, எனக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமானா நோ, இருக்காது. சி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 2.5. ஓகே, ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 2.1. இப்ப நான் இதுக்கு இடையில டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா இங்க 0.4. அந்த அளவுக்கு வேல்யூ வந்து பெருசா இல்ல, சின்ன வேல்யூவா தான் இருக்கு. ஓகே, சோ டிஃபரன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு போலரைஸ்டா இல்ல. டிஃபரன்ஸோட வேல்யூ ஏற ஏற போலரைஸ்ட் ஹைலி போலரைஸ்ட் அப்படின்னு மாறிக்கிட்டே போகும். பட் இங்க டிஃபரன்ஸோட வேல்யூ எனக்கு கம்மியா தான் இருக்கு. ஓகே, சோ அது வந்து ஹைலி போலரைஸ்டா இல்ல. ஹைலி போலரைஸ்டா இல்லனா எனக்கு அங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஓகே, இந்த பாயிண்ட் மட்டும் டூ ரிமெம்பர். நெக்ஸ்ட் இங்க C3H8 இதுவும் கார்பன் ஹைட்ரஜன் மாலிக்யூல் தானே. சோ அப்ப நான் இங்க சொன்ன அதே தானே வரும். சோ அதான் வந்து அங்க சேம் as followed அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து எனக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கெல்லாம் இருக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஃப். பட் நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா என்னோட நேம் வச்சு என் நசீரா அண்ட் எஃப் ஃபர்வீன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஓ போட்டுப்பேன். ஓ நசீரா ஃபர்வீன் அப்படின்னு நான் போட்டுப்பேன். பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா நாஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என் ஃபார் நைட்ரஜன், ஓ ஃபார் ஆக்சிஜன் அண்ட் எஃப் ஃபார் ஃப்ளூரின். நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகும். ஃப்ளூரின் ஹைட்ரஜன் ரெண்டும் கம்பைன் ஆகும். ஸோ NH3 எக்ஸாம்பிளுக்கு NH3 அமோனியா அண்ட் ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் எக்ஸாம்பிள் வாட்டர். ஓகே, ஃப்ளூரின் கூட ஹைட்ரஜனுக்கு எக்ஸாம்பிள் HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் எனக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் as I said லூவிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ வரும். மோஸ்ட் ஆஃப் த இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் அண்ட் பிசிக்ஸ் சாப்டர்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நான் ஷார்ட் வீடியோஸ்னா 10 to 15 minutes ஆஃப் கிளாஸ் இருக்கும், அதுலயே கவர் பண்ண பாக்குறேன். ஒன்ஸ் ஐ ரீச் enough subs to கோ லைவ், ஓகேவா? லைவ் வர முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்ஸ் வந்துட்டதுக்கு அப்புறமா வில் பி கிவிங் யூ லாங் லெக்சர்ஸ். ஒரு 4 hours 5 hours அந்த டைமிங்லாம் கிடையாது. எப்போ வந்து ஒரு லெக்சர் கம்ப்ளீட்டா முடியுதோ அந்த அளவுக்கு டைம் போகும். ஓகேவா? அத மாதிரி வச்சு ஒரு கம்ப்ளீட் லெக்சரா நான் கொடுப்பேன். அந்த டைம்ல தான் நான் ஆர்கானிக்லாம் டீச் பண்ண முடியும். ஆர்கானிக்கா நான் இதை மாதிரியே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே கவர் பண்ணணும்னா அது வந்து கண்டிப்பா கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஸோ ஐ வில் நாட் பி கோயிங் வித் இட். நான் வந்து இதுக்கு முன்னாடி பயாலஜி சாப்டர்ஸ் போட்டிருந்தேன். ஆஸ் ஐ நோ தட் பயாலஜி இப்போ யாரும் வந்து ஒன் ஷாட்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்னா இந்த மந்த்ல தான் வந்து ஒன் ஷாட் அப்படின்னு பாக்குறதுக்கு உட்காருவீங்க. ஓகே, ஸோ பயாலஜி இப்போ நான் எதுவுமே போட போறது கிடையாது. ஒன்ஸ் ஐ ரீச் enough சப்ஸ் லைவ் போடுற அளவுக்கு எனக்கு சப்ஸ் வந்துட்டதுக்கு அப்புறமா ஐ வில் பி கிவிங் யூ லைவ். ஓகேவா? ஸோ அதுல வந்து ஐ வில் பி கிவிங் யூ லாங் லெக்சர்ஸ். ஒன் ஷாட்லயே வந்து எல்லா லெசன்ஸுமே நான் கவர் பண்ணுவேன். அந்த லெக்சர்லயே வந்து நான் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் ஐ வில் பி கவரிங். ஒரு கம்ப்ளீட் சாப்டரே கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நான் கொடுப்பேன் அந்த லெக்சர்லயே. ஓவரால எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அந்த லெக்சர்ல என்னால கவர் பண்ண முடியாது. ஐ பி கிவிங் யூ கொஸ்டின் செப்பரேட்டா டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து மாரத்தான் போகலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி திங் இந்த லைவ்லயே எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸாம் கிட்ட வரதுக்கு ஒரு 2 months ப்ரியாரா அந்த டைம் பீரியட்ல வந்து மாரத்தான் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் ஒரு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு லெக்சர், கம்ப்ளீட் லெக்சர் எவ்வளவு நேரம் போகுதோ தட்ஸ் ஃபைன். ஓகே, அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தனியா ஒரு லெக்சர். அத மாதிரி தட்ஸ் வாட் ஐ பிளான் சோ ஃபார். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா kindly do comment in the comment section. And if you have any doubts, kindly comment in the comment section. If you like my video, do like and don't forget to subscribe. Thank you for watching.